Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக அந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ, and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 23. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான். He who does not honor the Son does not honor the Father who sent him. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி Let's pray for a minute. நல்ல பிதாவே, Thank you, Father. அருமையான அந்த வேளைக்காக நன்றி. Thank you for this time, O நாளிலும் Lord. கூட ஆண்டவரே, In this day of உம்முடைய Father வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் Please காணும்படிக்கு எங்கள் கண்களை Open our eyes திறந்தீங்கப்பா. to see the wonders of your words, O Lord. நீங்க சொல்லிக் கொடுங்க, You teach us. நாங்கள் We கற்றுக்கொள்கிறோம். will learn. தாழ்த்தி We ஒப்புக்கொள்கிறோம். humble ourselves. இயேசுவின் In நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father God. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். By God's grace, we are meditating on each verse every day. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அது புரியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். We believe in God that you all understand it and it is useful for you all. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க என்ன வசனம் பார்க்கவா 23 வசனம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, So what the verse 23 is saying is, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதிருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறது. he who does not honor the Son does not honor the Father who sent him. Amen. ஆமென். Amen. இது எதனுடைய தொடர்ச்சின்னு சொன்னால், நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த யூத ஜனங்களுக்கு வந்து தான் யார் என்பதையும் பிதாவாகிய தேவன் யார் என்பதையும் எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதையும் சொல்லி விளக்கி கொண்டிருக்கிறார். Now God Jesus Christ is explaining to the Jewish people about the relationship between Father God and Jesus Christ. Amen. Amen. Hallelujah. 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 அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is what we were meditating for the past days. நேற்று சொன்னார் அவர், Yesterday, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, what Jesus Christ was saying பிதாவை is, கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் என்ன செய்தாராம், நியாயம் தீர்க்கிற அந்த ஊழியத்தை அந்த காரியத்தை வந்து குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்திருக்கிறாராம். Now what the Father God is asking is, as we all honor the Father God, same way we need to honor Jesus Christ, and the judging authority is given to the Son of God. Amen. Amen. Hallelujah. 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 அதாவது இந்த வசனம் நமக்கு மறைமுகம் என்ன சொல்லுகிறதுனா, நம்ம வந்து யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் நமக்கு வந்து கொடுக்கப்படவில்லை என்றும். So what the scripture clearly telling us is, we do not have any rights to judge anybody. Amen. Amen. பிதா மாத்திரமே வைத்திருந்த அந்த அதிகாரத்தை இப்பொழுது அவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிகிறோம். So the judging authority was only having with Father God, and that judging authority has been given to Son of God. Amen. Too. Amen. Hallelujah. 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 அதை நாம் நேற்று வந்து நாம் விரிவாய் பார்த்தோம். Yesterday we saw about this. Amen. Amen. தொடர்ந்து 23 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? So what in verse 23 Father God Jesus is saying is, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். he who does not honor the Son does not honor the Father who Amen. sent him. Amen. யோவான் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? So in John 14 verse 7 what God is saying is, என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். if you really knew me, you would have known my Father as well. For now on you do know him and have seen him. Amen. 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 அதே போல கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து So in சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians 1:15 it is said, he is the image of the invisible God, the firstborn over all creation. Amen. Amen. காணக்கூடாத இறைவனை காணும்படிக்காக வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. God Jesus Christ is the image of the invisible God. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காண்கிற இறைவனாய் இருக்கிற என்னை கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் காணாத இறைவனாய் இருக்கிற என் பிதாவை நீங்கள் கனம் பண்ண வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். That is why God Jesus is saying, I am the visible God. If you are not honoring me, you will definitely not honor the invisible God, my Father Jesus, my Father God. Amen. Hallelujah. 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 Actually கனம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து ஹானர் என்று சொல்லப்படுகிறது. So what does mean by honor?
ஆமென். Amen. ஆக்சுவலா ஆங்கிலத்துல வந்து மரியாதை ரெஸ்பெக்ட் இருக்குது, ஹானர் சொல்லி இருக்குது, கணம்னு சொல்லி இருக்கிறது. We need to honor, yes. ரெஸ்பெக்ட் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, What does mean by respect? என்னை போல நான் உங்களை நினைத்தால் அதுக்கு பெயர் ரெஸ்பெக்ட். Like how I think about myself, the same way I'm thinking about you, that is called respect. என்னை விட நீங்கள் உயர்ந்தவர் என்று சொல்லி நான் நினைக்கிற பொழுது அது நான் உங்களுக்கு கனத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேன். If I think more than myself, then that is honoring. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 12ஆம் வசனத்து 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பண்ணுகிறதில் என்ன செய்ய வேண்டுமா, ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டுமாம். ஆமென். Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ரோமர் 12 நீங்கள் எடுத்து வாசிங்கள். ரோமர் 12:10 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans 12:10 it is said, be devoted to one another in brotherly love, honor one another above yourselves. Amen. Amen. Hallelujah. 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 தமிழ்ல வாசிக்கிறீங்க பாருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Be devoted to one another in brotherly love, honor one another above yourselves. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த மரியாதை, கனம் இதெல்லாம் எதன் அடிப்படை வருகிறது என்று சொன்னால், ஒருவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிறது. So respecting, honoring, that is just showing our love to others. Amen. Hallelujah. அதான் Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீங்கள் வந்து கனம் பண்ணவில்லை என்று சொன்னால், That is why God is saying, if you are not honoring me, அதாவது என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், that means if you are not accepting me, அதாவது என்னை நீங்கள் அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், that means if you are not loving me, நிச்சயமாக சொல்லுகிறேன், என் பிதாவை நீங்கள் கண்டிப்பாக அன்பு செய்யவே முடியாது. confirm you will not honor my Father God also. ஆனால் Like இந்த that யூத Jesus is ஜனங்கள் saying. என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், Now what the Jewish people are நாங்கள் saying, பிதாவை வந்து நேசிக்கிறோம் என்றும், we love Father God, பிதாவை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் என்று we சொல்லி honor God Father. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think that way. ஆமென். Amen. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. But they are not doing that உண்மையான actually. கனத்தையும் உண்மையான அன்பையும் பிதாவுக்கு அவர்கள் செலுத்தவில்லை. True love, true respect, honor and all, they are not giving to இதைத்தான் Father ஆண்டவர் God. சொல்லுகிறார், This is what Jesus நீங்கள் is அப்படி saying. ஒருவேளை செலுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால், If you are actually doing that, means கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கும் அந்த காரியத்தை செய்திருப்பீர்கள். truly you will do the same to me too. Amen. Amen. Hallelujah. 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 Like that Jesus is saying. Hallelujah. Amen. Hallelujah. அப்படியே அந்த ஆண்டவர் வந்து அந்த சரி யோவான் வந்து 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் என்ன சொல்றார்கள் வந்து, நாங்கள் வந்து ஆபிரகாமோட பிள்ளைகளாக இருக்கிறோம், நாங்கள் வந்து வேசியோட பிள்ளைகள் கிடையாது, நாங்கள் பிசாசோட பிள்ளைகள் கிடையாது, நாங்கள் ஆபிரகாமோட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரத்தில் வாதாடுகிறார்கள். So they are saying we are the descendant of Abraham and never been slaves of anyone. Like that they are saying to Jesus Christ now, arguing with God. யோவான் 8:39 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த யூத ஜனங்கள் என்ன சொன்னாங்க, ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். So to the Jews who had been believed, Jesus said, if you hold to my teaching, you are really my disciples. Then you will know the truth and the truth will set you free. Like that. Amen. Amen. Hallelujah. 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 ஆபிரகாமுடைய கிரியைகளை நீங்க அவரோட பிள்ளைகள்னு சொல்ற நீங்க, ஆனா அவனுடைய கிரியைகளை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்றாரு. So you all are saying you are the descendant of Abraham, but you are not doing what Abraham was doing. அவன் என்ன செய்தான், What he was தேவனை ஏற்றுக்கொண்டான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், he accepted God, he obeyed God, தேவனை விசுவாசித்தான், he believed in Jesus. தன்னுடைய மகனை தேவன் கேட்ட பொழுது அவருக்கு கொடுக்கும்படிக்காக என்ன செய்தான், அவனை ஒப்பு கொடுத்தான். He sacrificed his only one son to God when God asked him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்களோ அப்படி செய்யவில்லையே. But you people are not doing Amen. that. ஆனா நீங்கள் என்ன சொல்லி, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் But you சொல்லுவீர்கள். say we are the descendant of Abraham. ஆனா உண்மையில அவங்க ஆபிரகாமுக்குள்ள அந்த குணநலங்கள் அந்த காரியங்கள் உங்களுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Truly, to be very honest, all Abraham's character nature you don't have. Like that ஏனென்றால் Jesus is saying. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பிதாவை அறிந்திருப்பீர்கள். Because if you are the descendant of Abraham, பிதாவை- definitely you might be knowing God பிதாவை Father. அறிந்தீர்கள் என்று சொன்னால் பிதாவுடைய குமாரனா என்னை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். If you know God Father, you will definitely know me too. ஆமென். Jesus Christ. ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். In John 14 we can see அதுல 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. Believe me when I say that I am in the Father and the Father is in me, or at least believe on the evidence of the miracles themselves. பாருங்களேன் வந்து Amen. எனக்கு வந்து ஒரு மனிதனை தெரியும் என்று சொன்னால், For example, if I know a person, அவரை போல இன்னொருத்தர் செய்யறான்னு என்ன செய்வேன், ஈஸியா நான் ஃபைண்ட் பண்ணிடுவேன். if some other person is doing same like this person, I will identify quickly. அப்படிதானே இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நம்முடைய நண்பர் அல்லது வந்து நம்முடைய
ஒரு தெரிந்த ஒரு நபர் இருந்தாலும் அவங்க பையனை பார்த்தவொடனே நமக்கு என்ன செய்யும், நீ இன்னாருடைய பையன் தான் சொல்லி கேட்டுருவோம். For example, if I'm coming across some of a known person, definitely I will say you are my friend's son. Like that we will identify very அந்த easily. இவன் அந்த 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 தம்பி எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க கேட்டா, அப்படியே உங்க அப்பா மாதிரி நீ செய்யற, அப்படியே உங்க அப்பா மாதிரி பேசுற. If that boy is asking how you identified me, we will say like you are same like your father, your talking, your nature, everything resembles him like இவன் that. உன்னுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் கூட உங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்றதை We கேட்டிருப்போம். will say you are resembling same like your father like that. அப்படிதான் ஆண்டவரும் அப்படி அந்த காரியத்தை தான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். So this is what God Jesus also teaching to them. சோ நீங்க அப்பாவை வந்து பிதாவை நீங்க அறிந்து கொள்ளவில்லை, அதனால தான் என்ன அறிந்து கொள்ளவில்லைன்னு You சொல்லி சொல்றாரு. don't know God Father, that is why you don't know me, like that Jesus Amen. is saying. Amen. ஏனென்றால் Why? இந்த Because 11 வசனம் சொல்லுகிறார், என்னுடைய அதாவது நானும் பிதாவும் என்ன செய்யறோம், நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறது நீங்க நம்பட்டா கூட நான் செய்யற கிரிகள் நிமித்தமாக என்ன செய்யுங்க, நம்புங்க, நான் செய்யற கிரிகள் பிதாவுடைய கிரிகள் மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. So now what Father Jesus is saying is, at least believe on the evidence of the miracles I do, because that both is same. What Father God and me both doing are same like Amen. that. Amen. Hallelujah. 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 அதான் ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணல அப்படின்னா என்னை அனுப்பின பிதாவுக்கு நீ கனம் பண்ண மாட்டீங்க. This is what Jesus is saying. If you are not honoring me, you will not honor the one who sent me, my Amen. Father God. Hallelujah. Amen. Hallelujah. இப்போ Hallelujah. வந்து ஊர்ல ஒரு எம்எல்ஏவோ ஒரு வந்து எம்பியோ இருக்கிறாங்க, For example, in our hometown there is MLA or MP, someone அல்லது like ஒரு that. முதலமைச்சர் இருக்கிறாங்க, Yeah, someone is a politician person, சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. CM. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெட்டர், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ அல்லது வந்து ஒரு சிபாரிசு கடிதம் என்ன செய்றாங்க, ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு விஷயம் அனுப்புகிறாங்க. So they are giving a recommendation letter and sending a person. அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த லெட்டரை கிழிச்சு போடுறாங்க அல்லது வந்து தூர போட்டாங்கன்னா தூரமாக வீசிட்டாங்கன்னா என்ன The மீனிங் person who அதுக்கு? is reading the letter, if they tear and throw it away, what is the meaning of that? அந்த லெட்டரை கனம் பண்ணல அப்படிங்கிறத காட்டிலும் அந்த லெட்டரை அனுப்பின அந்த அதிகாரியை அவங்க என்ன செய்யவில்லை, அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல, கனம் பண்ணவில்லை என்பது தான் அங்கே காரியம் விளங்குகிறது. So what is the meaning? They are not honoring the person who sent the letter. ஸோ அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். This is what God is saying here. மீன்ஸ் நீங்கள் அந்த லெட்டரை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த லெட்டரை அனுப்பினவங்களை நீங்கள் வந்து கனம் பண்ணவில்லை, ரெஸ்பெக்ட் பண்ணல என்பதுதான் அர்த்தம். What is the meaning? If you are not respecting, if you are not honoring the letter, means you are not honoring the one who sent that letter behind. Amen. Amen. Hallelujah. 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 அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணலன்னு சொன்னா என்னை அனுப்பின பிதாவை தான் நீங்க கனம் பண்ணாம இருக்கிறீங்க. This is what Jesus also saying. If you are not honoring me, not me, the one who sent me, you are not honoring him. Amen. Amen. சோ அப்படி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிதாவை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். மீன்ஸ் கனம் பண்ணா மட்டும்தான் பிதாவை கனம் பண்ண முடியும் சொல்லி சொல்ல வர்றாரு. So what he is coming to say, Jesus Christ, if you want to honor Father God, you should honor me. Through me only you can honor him too, like Amen. that. Amen. ஏனென்றால் யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் செய்ய முடியாது, வர முடியாது என்று சொல்கிறார். What Jesus is saying, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. Amen. Hallelujah. Hallelujah. ஆனா இவர்தான் வழியும் சத்தியமும் இவர்தான், ஜீவனும் இவர்தான். Because he is the way, he is the truth, he is the life. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Actually வந்து முதல்ல வந்து பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா வந்து மகா பரிசுத்த தலத்துக்கு வந்து என்ன செய்ய முடியாது, ஒருவரால போக முடியாது. In the Old Testament, in the most holy place, no one can go. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்த பொழுது அந்த திரைச்சலை ரெண்டா கிழிந்ததோட அர்த்தம் தன்னை கிழித்து தன்னை வழியாய் மாற்றினார். Amen. Amen. When Jesus Christ he died on the Calvary, he gave himself on the cross. That time the screen teared into two and he is making a way for all of us. Amen. Amen. So இப்போ இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவிடத்தில் நம்ம எல்லாரும் செல்ல முடியும்படியே மாற்றி விட்டார். So now through Jesus Christ we all can go go to God Father. Amen. Amen. ஒரு பெரிய கோட்டைக்குள்ள ஃபோர்ட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா அந்த வாசல் வழியா போக முடியும். வாசல்ல போக முடியாது சொன்னா உள்ள என்டர் ஆக முடியாது. If you want to go, if you want to enter into the big fort, we need to go through the gate. If the gate is closed, we cannot go inside. Amen. Amen. So ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த வழியில வந்து அவர்தான் என்ன செய்றாரு, வழியா இருக்கிறார். So Father Jesus, he is the gate for us now to Amen. reach Father God. Hallelujah. Amen. Hallelujah. அவர்தான் சத்தியமாவும் இருக்கிறார். He is the truth. Amen. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையாவும் இருக்கிறார். He is our life. சோ அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அவரை கனம் பண்ணாத பட்சத்தில் வந்து பிதாவிடத்துல போகணுங்கிற கனவு கூட நம்ம காண முடியாது. Amen. If we do not respect him, if we do not accept Jesus Christ, in dream also we cannot reach Father God. Amen. Amen. உலகத்திலே கூட பிசாசு அநேக தந்திரங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து இல்ல தேவையில்லைங்கிற மாதிரி நிறைய காரியங்களெல்லாம் என்ன செய்யறான், உட்புகுத்தே வந்து மனிதனை கெடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கறான். In nowadays, in today's generation, Satan, he is
crafting mind of people in many ways. ஆனால் இந்த ஆண்டவர் வேதம் தெளிவாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து இல்ல என்ன இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய பிதாவிடத்தில் வரான் என்று தெளிவாக சொல்றார் ஆண்டவர். But Bible clearly says without me no one can reach Father God. Like that clearly the scripture is saying. Amen. Amen. Hallelujah. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி என்ன செய்ய திட்டவட்டமா கிளியரா சொல்றார். Very clearly Jesus Christ is saying no one comes to the Father except through me. Amen. Amen. Hallelujah. மற்ற இடங்களுக்கு போற மாதிரி பக்க வழியாவோ சைடு வழியாவோ ஏறி உள்ள போக முடியாது. Like how we go to other destinations from different routes, like that we cannot enter the heaven. Amen. Amen. இந்த வழியா போனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். If we want to reach the kingdom through Jesus Christ only we can go. வாழ்க்கையில முக்தி அடைய வேண்டுமா? If you want a completeness, நித்திய வாழ்வு பெற வேண்டுமா? if you want an eternal life, ஆமென். அது என்ன சொல்றது நம்ம டெஸ்டினேஷன் அடைய வேண்டுமா? if you want to reach our destination, அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்வது மாத்திரமே. the only way for this all is to accept Christ Jesus. Amen. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. There is no change in this. அதை வந்து இல்லை என்று சொல்வதற்கு 1000 உபதேசங்கள் உலகத்துல இருக்கலாம். There may be so many controversies ஆனா in this வேதம் தெளிவாக சொல்கிறது no. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். But Bible clearly says that Jesus Christ is the only way, truth, life to reach the heaven. So குமாரனை கனம் பண்ணாதவ ஒருவர் என்ன செய்ய முடியாது பிதாவிடத்தில் போகவே முடியாது. Those who do not honor the Son of God cannot honor and go to Father God. Amen. Amen. அது வந்து அப்படி ட்ரை பண்ணா அது இல்லீகல் ட்ரை தான். அது தண்டனை தான் கிடைக்கும். Yes, if we try doing that, that is illegal and we will be punished for Amen. that. அது மாத்திரம் நம்முடைய இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. Without Christ in our life we cannot even take a small step in our அவருடைய life. கிருபை நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கிறது. His mercies endures forever and it never change yesterday, today and for tomorrow. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் வந்து பாவத்தை பாராத சுத்த கிணறா இருக்கிறார். Amen. He will never he is a holy God. So until unless நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாத பட்சத்துல பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு நம்ம பாவிகளா தான் இருக்க முடியும். Until unless we are not cleansed by the holy blood of Jesus Christ through the side of Father God, we are sinners. So இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே பிதா பார்க்கிற பொழுது இயேசுவின் இரத்தம் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறதா இருக்கிறது. So those who are cleansed by the holy precious blood of Jesus Christ, when Father God sees us, he will see the blood of Christ on நமக்காக us. சிந்தப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்றோம் கவர் பண்ணப்பட்டிருக்கிறோம். So we are protected, covered by the holy precious blood of Jesus Christ. Amen. Hallelujah. அதனால நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். So we are righteous today. அதனால நம்ம பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். So we are holy today. So நம்முடைய சொந்த கிரியைகளால் ஒன்றும் செய்து விட முடியாது. By our own self nothing. We are zero. Amen. நம்முடைய சொந்த கிரியை வந்து அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்கிறது என்று சொல்கிறது. It is like a dust. Amen. 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 ஆங்கில பைபிள் சொல்லுது it is a tongue அப்படி சொல்லப்பட்டிருக்கு. Amen. It is like a tongue. Yes. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So நம்ம வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மாத்திரமே பிதாவிடத்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற எண்ணமே வர முடியும். Those who accept Jesus Christ can only reach Father God. ஏன்னா அதுக்காக தான் வந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் பாரம் நமக்காக தந்து உலகத்துல அவ்வளவா அன்பு கூர்ந்தார். For this purpose only, to show the love Father God gave his only son to us. ஜான் 3:16 சொல்லப்பட்டது போல John 3:16 அதுபோல ஜான் 3:18 சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள். Amen. Amen. Hallelujah. அந்த தீர்க்கப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து அவர் தப்பித்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Yes, the Bible clearly says whoever believes in him is not condemned, but whoever does not believe stand condemns already because he had not believed in the name of God and the only son. Amen. அதுபோல யோவான் 1:12 சொல்லப்பட்டது போல அவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிதாவை தேவனுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Yet to all who received him, to those who believe in his name, he gave the right to become the children of God. Amen. Amen. Hallelujah. அதுபோல பிலிப்பியர் 2:11 பார்த்தது போல வானோர் பூதலோகத்துல பூமியில் கீழ உள்ள எல்லாரும் வந்து இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடக்கூடிய அந்த நாவும் அதுபோல அவருடைய நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமமா இருக்கும்படிக்கு அந்த பிதாவானவர் செய்து விட்டார். At the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue should confess that Jesus Christ is Lord, to glorify God's name. Amen. And therefore God exalted the name to the most highest. Amen. Amen. So குமாரனை கிறிஸ்துவை கனம் பண்ணாதவர்கள், குமாரனை கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குமாரனை கிறிஸ்துவனுடைய அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, பிதா கிட்ட போகவே முடியாது. So those who don't accept the Son of God, those who don't accept the love of Son of God, those who don't obey the commandment of Son of God, can never reach to Father God. Amen. 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 Hallelujah. அததாங்க தெளிவா சொல்கிறார். This is what the Bible clearly says. நீங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு சொல்லி தெரியாம பேசிக் கொண்டிருக்கீங்க. You all are talking without knowing what you are talking. Actually நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளவில்லைனா நீங்க
சொல்ற இந்த பிதா இடத்துல போகவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. God, Jesus is saying, if you do not accept me, you cannot go to Father God like Amen. that. Amen. அந்த உண்மை கூட தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்கு வகை தேடி கொண்டு இருக்காங்க. Without knowing this truth, they are started persecuting Jesus Christ here. ஆக்சுவலி வந்து அவர் மரிக்கும்படி தான் வந்திருக்கிறார். God came here to die for us. ஆனாலும் இவர்கள் கொல்லும்படிக்காக அல்ல, இவர்களை காப்பாற்றும்படிக்காக தான் நினைச்சு ஆண்டவர் வந்திருக்கிறார். Not to kill them, to save them, God Jesus came down to this earth. அதாவது இந்த ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படிக்காக அவர் இங்கிருந்து தானா வரவில்லை. Not for this people to kill Jesus Christ, God came from high. மாறாக இயேசு கிறிஸ்து ஜனங்களை காப்பாற்றி எடுக்கும்படிக்காக வந்திருக்கிறார். Instead, God Jesus came to this earth to save the people. Amen. Say amen. Hallelujah. அப்படிதான் நம்மை காப்பாற்றும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார். So to make us live, to save us, God Jesus came here down. அதனால தான் எல்லா ஜெபங்களும், எல்லா வந்து துதியும், எல்லா கனமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக தான் பிதாவுக்கு நாம் செலுத்துகிறோம். That is why all the prayers, all the praising, all the worship, everything we give glory, everything through Jesus Christ to Father God. Amen. Amen. Hallelujah. இதுதான் அந்த அட்ரஸ் முத்திரைங்கிறது. Yes, amen. This is ஏதாவது வந்து ஒரு லெட்டர் போடுறோம், எங்கயா யாருக்கா போடணும்னு சொன்னா அந்த ட்ரூ அட்ரஸ் வேணும். அந்த ட்ரூ அட்ரஸ் இருந்தா தான் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போய் சேரும். If we are sending a letter to someone, to address is important there, then only it will reach the proper place. Amen. Amen. Hallelujah. அதுபோல from address முக்கியம். யார்ட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. The same way from address is also important. ஆனா இங்க வந்து ரெண்டுமே என்னதா இருக்கு, ஒரே அட்ரஸா தான் இருக்குது. Here both addresses are same. என்ன அட்ரஸ்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்கிறது தான் அந்த காரியமா இருக்கிறது. In Jesus name, giving to Jesus is the matter. அப்படி போனா மட்டும் தான் பிதாவாகிய தேவன் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. Through Jesus if we go, then only the God Father will accept அதான் it. சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணாத பிதாவை கனம் பண்ணவே முடியாது. That is why Father Jesus is saying, those who don't honor me, we cannot honor Father God also. அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறார், கண்ணில் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாத காணாத தேவனிடத்தில் அன்பு காட்டவே முடியாதுன்னு சொல்லி. Those who don't love the one who sees them cannot love the Father God who is invisible. இந்த யூத ஜனங்கள் அந்த 38 வருஷமா வியாதியாக இருந்த அந்த மனிதனுக்கு அன்பு காட்டவில்லை. Because these Jewish people, the person who was invalid for 38 years, they didn't show the love to that person. அந்த 38 வருடம் வியாதியாக அந்த மனிதனை குணமாக்கின இயேசுவிடத்தில் இவர் அன்பு காட்டவில்லை. The one who healed the person, that is Jesus Christ, to Jesus Christ also these people didn't show the ஆனால் love. இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் பிதாவை நாங்கள் நேசிக்கிறோம், பிதாவுக்கு ரொம்ப கனம் கொடுக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. But what the people are saying instead, we love God Father very much, we are honoring him, respecting him, loving him like that. Amen. Amen. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை அவனுடைய வாய் வார்த்தைகளால் அல்ல, அவனுடைய கனியின் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். This is what Jesus is saying, not by the words that come out from the mouth, but instead the fruit of life, through that we can know who is child of God. Hallelujah. Amen. Hallelujah. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவதன் மூலமாக அந்த கனத்தை பிதாவுக்கு செலுத்துகிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are called here to honor Jesus Christ, through Jesus Christ honoring Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இது நாம் அறியாது இருந்தோம். We were not knowing all தேவனே this. நமக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். God himself revealed all these things to us. தேவனுக்கு நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திர பலி எதுவும் ஏறெடுக்கப்பட முடியாத நிலைமையில இருந்தது. We were like, we cannot praise him, we cannot worship him. ஆனா இயேசு கிறிஸ்து தாமாக வந்து அவரே வழியாக மாறி நம்ம எல்லாம் அங்க கொண்டு போகும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். But look at the mercy God Jesus, he came down to this earth and he himself showed the way to reach Father God. இது எல்லாமே பிதாவாகிய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, குமாரனாகிய கிறிஸ்துவுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. So all these are Father God's love for us and Jesus Christ's love for us. Amen. அந்த பிதாவுடைய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. So Father God's love is revealed to us through Jesus Christ. அதேபோல நாம் செலுத்துகிற அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். Amen. That same way our love also should be revealed to God Father through Jesus Christ. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். So he is the intermediate between the Father God and people. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவரை பிடித்துக் கொள்வோம். Jesus. ஆமென். Amen. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக hold him. Amen. 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 He will change everything. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவன் நீ நல்லவர், நீ பெரியவர், நீ மாறாதவர். ஆண்டவரே நீ உம்மை கனம் பண்ணாமல் ஆண்டவரப்பா எங்களுடைய துதியோ கனமோ எதுவுமே பிதாவிடம் செல்ல முடியாது. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக ஆண்டவர் பிதா உண்மையை கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த உண்மையான அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவருக்கு இந்த உண்மையான திரியேக தேவனை நாங்கள் அந்த உறுதியை புற்றி பற்றிக்கொள்ள பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். In the name of Jesus. God bless you. Amen.